இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கேசவா, தீபா, இங்க வா. கிட்ட வா. என்ன கேசவா, நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டே இருக்கேன். நீயே ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே இருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணோம்ல, அதை நீ காப்பாத்த வேண்டாமா? என்ன ஆச்சு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். வீட்ல இருக்கிற எல்லாரும் இததான் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு, உனக்கு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தீபா. வியாபாரம் நல்லதான் போயிட்டு இருக்கு. கேசவா, இந்த மாசம் இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அது இஎம்ஐ அமௌண்ட் கொஞ்சம் பெருசு இல்ல தீபா. நிறைய சேல்ஸ் ஆனது. அது நம்ம மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அதுக்கு செட்டில் பண்ணிட்டேன். அதனால தான் இஎம்ஐ பேலன்ஸை சரியா மெயின்டைன் பண்ண முடியல. பணம் ரெடியானதும் உடனே கட்டிடுறேன். நேற்று தான் ஒருத்தர் பெரிய ஆர்டர் பண்ணி செக் கொடுத்துருக்காரு. அதை பேங்க்ல போட்டு கிரெடிட் ஆனதும் அப்புறம் இஎம்ஐ கட்டிடுறேன். கேசவா, என்கிட்ட எதையும் மறைக்காத கேசவா. உனக்கு என்ன கஷ்டம்னால என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பேபி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை பேபி. நான் நல்லா இருக்கேன். பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நீ எதையும் போட்டு வரி பண்ணிக்காத. பணம் கிரெடிட் ஆனதும் நான் இஎம்ஐ பே பண்ணிடுறேன். சரியா? அஞ்சலி, இனி நீ யாருக்கிட்டையும் போன்ல பேச முடியாது. நீ பேசுறதா இருந்தா என்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். அதுவும் நேர்ல தான் பேச முடியும். ஹாய் சார். ஹாய் ப்ரோ. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. செக்யூரிட்டி. ठीक है சார். ஹாய் சார். ஹாய் கவின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்பா அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து விட்டாரு. ஓ, இந்தாங்க சார். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சார். உங்க மேல நம்பிக்கை இல்லாமல? எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். என்ன நீங்க வந்துட்டு உடனே போனா எப்படி? நான் உங்க வீட்டுல விருந்தே சாப்பிட்டுருக்கேன். வாங்க, ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போங்க. இல்லை சார், வேணாம், இன்னொரு நாள் வர்றேன் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். வாங்க ப்ரோ, இட்ஸ் ஓகே, கம். ஒரு பொண்ணுனா எந்த அளவுக்கு தான் இறங்கி போறது? இதுக்கு மேல எப்படித்தான் அவருக்கு புரிய வைக்கிறது? நான் தான் காதல சொல்லணுமா? ஏன் அவர் சொன்னா குறைஞ்சு போயிடுவாரா? ஒன்னும் இல்ல. என் லவ்வ சொல்லாம இருக்க இருக்க மனசு வலிக்குதே. சொல்லலாம்னு நினைச்சா பதட்டமா இருக்கு. அண்ணா அண்ணா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இதான். ஆமா. எப்படித்தான் நான் சொல்ல போறேனோ. எப்படியோ சொல்லிடலாம். முருகா, இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. ஆமா, இரு. இங்க பாரு 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 பாரு.
ம். இங்க பாரு, அம்பெல்லாம் விட்டுருக்கு. ஆ ஆ, முருகா, இதுக்கு என்ன அர்த்தம்? ம். ஓஹோ. ம். தெரியல, நான் கடைக்கு வந்து பாக்குறேன். இந்த போர்டுல பூவால இதயம் வரைஞ்சிருக்கு. ம், ம். யாரோ ஒருத்தர் எனக்கே தெரியாம என்ன லவ் பண்றாங்க போல. அத சொல்றதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க. முருகா, அழகா இருக்குல்ல இதெல்லாம்? முருகா, இத செஞ்சது யாரா இருக்கும்? ஆனா முருகா, இத இப்படியே விட்டா பெரிய பிரச்சனையாயிடும். யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான் தப்பா பேசுவாங்க. எப்படியாவது இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ம். ம். நீ கண்டுபிடிப்பியா? ம், பிடிக்கணும் பிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். நான் டென்ஷனா இல்ல, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். அதான் நீ இருக்கல்ல, நீ கண்டுபிடிப்பல்ல, அந்த ஹாப்பி. என் காதல உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது போதும் எனக்கு. சொல்ல மறந்துட்டேன், உங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தால அந்த ஸ்வீட்ஸ், அது என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏற்கனவே எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு எங்கன்னு ஞாபகமே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ.